Hello all, welcome to Rekshu Kitchen. Today நம்ம பார்க்க போகிறது prawn masala gravy. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதுக்காக தான். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் ஆனியன். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனியன் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூடு விழுது பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோவை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரானை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரான் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் வத்தல் மிளகு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆகட்டும். எல்லாம் எல்லாத்தோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு லெட் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் ஆப்ஷனல் தான். சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது. ஸோ நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். புளி சேர்க்காதவங்க லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கடைசியாக 1 கப் கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். கோகோனட் மில்க் கடைசியாக சேர்க்கும் போது தான் அது நல்லாயிருக்கும். கடைசியாக தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு அது கிரேவி ஆகணும். நல்லா கிரேவி ஆகிறது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சால்ட்டை. நல்லா கொதித்து வரட்டும் இந்த கிரேவி. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிட் போட்டு அதை மூடி வச்சுக்கலாம். அது நல்லா கிரேவியாக வரது வரைக்கும் குக் ஆகட்டும். நம்ம இடையில கொஞ்சம் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக அப்பப்போ லைட்டாக எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா கிரேவியாக வரட்டும். அதில் மேலே இருக்கிற அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் வற்றி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி நமக்கு கிடச்சிரும். சுவையான ப்ரான் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.